நாக்கில் பட்டதுமே வெண்ணெய் மாதிரி கரைஞ்சி போகிற மாதிரி நல்ல தித்திப்பான பொங்கல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொங்கல் பண்ணுறதுக்காக 1.5 கப் அளவுக்கு வந்து பச்சரிசியை எடுத்து நல்லா 3 முறை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கப்பு பச்சரிசி அளந்து எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு, இதையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துட்டு இது கூட முந்திரி திராட்சை வந்து சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக இந்த மாதிரி திராட்சை நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்தது எடுத்துட்டு அதே கடாயில் கழுவி வச்சுருந்த பாசிப்பருப்பை நல்லா நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிட்டு கழுவி வச்சுருந்த அரிசியை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து திக்கான பால் சேர்த்துக்குங்க. பால் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வந்து அரிசி அளந்து எடுத்திங்கன்னா 5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேருங்க. அப்போ தான் நம்மளுடைய பொங்கல் நல்லா கரைஞ்சி குழஞ்சி வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கு. கரைஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள், இதில் வந்து கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய், வறுத்து வச்சுருந்த முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள்.